எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க Soniacharles. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்பைசியான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். வீடியோட முடிவுல உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல சிக்கனை மேரினேட் செஞ்சுக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீஸ் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு இப்படி கையில் கலந்து விட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே மேரினேட் செய்யுங்க. அது அப்படியே அந்த மசாலாவில் ஊறணும். அடுத்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுடுங்க. அதில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காய், 4 லவங்கம், 4 பட்டை சேர்த்துருக்கேன். அடுத்து 1.5 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து நான் இதில் 2 ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். கடைசியாக 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. அதுலேருந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா இப்படி வறுத்து எடுத்து அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துட்டு நான் இதில் ஒரு தக்காளி சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். தேவைன்னா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு நான் இப்போ ஸ்டவ்வில் அகெயின் பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இது ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெய். அது சேர்த்துட்டு நான் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அடுத்து நான் 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் அதை நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நான் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி அது நல்லா வதங்கின பிறகு நான் 2 தக்காளியை இப்படி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே ஒரு தக்காளி அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து அரைச்சிருக்கோம். 2 தக்காளி இப்படி நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வரணும். இந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதிலேருந்து இப்படி ஆயில் வெளியே ரிலீஸ் ஆகும். இப்படி எண்ணெய்லாம் வெளியே வரும்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை நான் சேர்க்குறேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடணும். அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிகப்பு மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மிளகுத்தூளும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் 1 ஸ்பூன் தேவையாக இருந்தால், இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து வதக்கும் போதே அந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நான் இதில் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்ன உப்பு இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துட்டு நான் இப்போ மேரினேட் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கன் எடுத்து நான் அதில் சேர்க்குறேன். இந்த சிக்கனை இந்த மசாலாவில் சேர்த்த பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாவை எடுத்து சிக்கன் மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அதுலேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அது 2 நிமிஷம் வதங்கின பிறகு நான் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். நம்ம கிரேவி மாதிரி வைக்க போகிறோம். அதனால் நான் இதில் 2லேருந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ஊற்றி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் நான் இதை மூடி போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் சிக்கனை வேக விடணும். இடையில் ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்ப அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இடையில கலந்து விடணும். இல்லைனா அது அடியில் ஒரு மாதிரி ஆகிடும். இப்படி ஓப்பன் பண்ணி அதை செக் பண்ணணும். இப்போ நல்லா தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணி நல்லா சுண்டி வரும்.
இப்போ திரும்பவும் லிட்டை மூடி நான் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் கிரேவி எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. அந்த சிக்கன் ரொம்ப அருமையாக வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. வீடு ஃபுல்லாக அந்த ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ கடைசியாக நான் இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கடைசியாக கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் கிரேவி தயாராக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.